என் குணத்தை பத்தி உனக்கு தெரியாதுல்ல? கோவம் வந்தா நான் பத்திரகாளி. என்ன காச்சு? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. நீ தானே அந்த சின்ன பசங்க கிட்ட அப்படி கூப்பிட சொன்ன. இல்லக்கா, நான் ஏதோ கூப்பிட சொல்லண்டா. இந்த போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன என்ன பிரச்சனை? தெரியல, அக்கா ஏதோ. என்னடி? இந்த பொண்ணு போய் சொல்லி கொடுத்து பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க. என்ன சொல்லி கொடுத்தா? அது என்ன? அது பசங்க எம்மேன்னு கூப்பிடுறாங்க. ஓய், எம்ஏ மூத்திர அக்காவா? நல்ல பேர் தானே. இனிமே நாமளும் அப்படியே கூப்பிடலாம். மாமா, அடியே புத்தி கெட்டு போனவளே, அத வேடி சொல்லல, லட்சுமணன் தான் சொல்லி கொடுத்திருக்கான். நைட்டு பாட்டி சொன்னப்ப அவனும் கேட்டுட்டானே. அவனா என்ன பண்றான் அவனே? லட்சுமணன் சொல்லல, நான் தான் பசங்க கிட்ட சொன்னேன். பாவம், எதுக்கு இப்படி பண்ணீங்க? இப்பொழுது நடக்க போகின்ற இந்த கூத்துக்களை பார்ப்பதற்காக வேணியை நான் அன்புடன் அழைக்கிறேன். லட்சுமணா, நீ தானே அந்த குரங்கு கிட்ட சொல்லி கொடுத்த. என்னது? நீ சொன்னதை வச்சு அந்த பாலுக்கு கிண்டல் பண்ணுதுங்க. கிண்டலா? எதுக்கு? உனக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல? தெரியலையே. ஒண்ணுக்கு போற விஷயம் அது நான் தான் சொன்னேன். அப்படியா? கொட்டிக்கிறதுக்கு என்கிட்ட தானே வரணும். தட்டாலே மூஞ்சி பேசுறேன். அட, நான் ஏதோ குழந்தைங்கள்ட்ட சொன்னதுக்கு நீ ஏன் அவசரமா டென்ஷன் ஆகுற? அது நல்ல விஷயம் தானேம்மா. வாட் இஸ் திஸ் அன்னெசரி? என்னடா, என்ன பிரச்சனை? அது வந்துனே, இவங்க எதுக்காக எங்கிட்ட கோச்சிட்டு போறாங்கன்னு எனக்கு புரியலையே. ஓனா தலையில ஒண்ணுக்கு இருக்காதீங்கன்னு குழந்தைங்கள்ட்ட சொன்னேன். அதுக்கு இவங்க என்ன பட்டி போடுறாங்க? அதுவா, பாரதி படுக்கையில ஒண்ணுக்கு போன விஷயம் பசங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போய் அவங்க கேலி பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்தை நீதான் சொல்லி போய் நினைச்சு ஒன்ன பட்டி போடுறேங்கிற. அதுவா? ஐயோ, அப்படி ஒரு கதை இருக்கா? இருக்க. அது எனக்கு தெரியாதே. பாரதிமா, அண்ணே, அப்ப எனக்கு சாப்பாடு கூப்பாடுதான். ஐயோ, குடி கட்டுருச்சு. கடனும். பாரதி, நீ படுக்கையில ஒண்ணுக்கு இருந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் அந்த குழந்தைங்கள்ட்ட ஓனா தலையில ஒண்ணுக்கு இருக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த ஓனா கதையில என்கிட்ட விடாத. எங்கயாவது வேலையில கொண்டு போய் விடு. இல்ல, எங்க ஆத்தா சத்தியமா நீ ஒண்ணுக்கிட்ட விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. சத்தியமா சொல்றேன். பாரதி, என்ன பட்டினி போட்டாங்க, யாரோ சதி பண்ணிட்டாங்க. என்ன பிரச்சனை? ரஜினி சார் கால் ஷீட் கிடைக்கல. அதான். உனக்கு என்ன இந்த வீட்டுல வேலை? பரதேசி. இந்த வீடு எனக்கு ஸ்டேஷன் மாதிரி, எப்ப வேணா வருவேன் போவேன். அதை கேட்க நீ யாரும் அல்பம். போடா பல்பம். இந்த வீட்டுல யூரின் பிரச்சனை காவிரி பிரச்சனையோட பெருசா இருக்கு. ஆனாலும் இந்த போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப லொள்ளு. எங்க வரணுமோ அந்த இடத்துக்கு லேட்டா வருவாங்க, எங்க வரக்கூடாதோ அங்க சீக்கிரம் வந்து நிப்பாங்க. டேய், போலீஸ பத்தி அனாவசியமா பேசாத. நம்ம நாட்டு போலீஸ்காரங்களுக்கு வேர்ல்ட் லெவல்ல என்ன பேர் இருக்குன்னு உனக்கு தெரியல. ஒன்னு இன்னைக்கு உண்டு இல்லன்னு ஆக்கிறேன்டா. சரி, எங்க என் தொப்பி? அத கதைத்தேவில ஒளிச்சு வச்சிருக்கேன். தொப்பி இல்லன்னா வேலை இல்லையே. போடா போடா புண்ணாக்கா? நீதான்டா புண்ணாக்கு. பாரதி, என்ன தடுக்காத. இன்னைக்கு இந்த நாயை கொல்ல போறேன். டேய், எங்க அப்பையும் பாட்டையும் எல்லாம் இந்த வீட்டு உப்பு தின்னு வந்த ஒரே காரணத்துக்காக உன் அசிங்க பிடிச்ச ரத்தம் இந்த வீட்டுல சிந்தறதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன். தைரியம் இருந்தா வெளில வர, உன காரியத்தை பழி கொடுத்துறேன். தைரியம் இருந்தா வெளில வாடா. வாடா வாடா. ஒரு அரை 3 வாட்டி செத்துவேன் நான். பாரதி, பாரதி, என்ன யூரின் பிரச்சனை? ஒண்ணும் இல்ல மாதவா, நீ போ. இந்த கேஸ் விட்டுட்டு நான் எப்படி போறது? வேணும் ஐஜி கூப்பிடட்டுமா? மூஞ்ச பார்த்தாலே ஐஜி வேலையை விட்டு போயிடுவாரு. போட தேவாங்க. உங்களுக்குள்ள எதுக்குடா தகராறு? இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, பாரதி படுக்கையில ஒண்ணுக்கு போனது. சரி, நீங்க படுக்கையில ஒண்ணுக்கு போனீங்க, இனிமேலும் போவீங்க. தூங்கும் போது ஒண்ணுக்கு வந்தா படுக்கையில தான் போக முடியும். அதை விட்டு ஒண்ணுக்கு போறதுக்கா பாத்ரூம்ல போய் தூங்க முடியுமா? உண்ட வீட்டுக்கு ரெண்டாவது நினைச்சா நீ ஒரு காலத்தையும் உருப்பட மாட்டடா. தெருத்தரவா பிச்சை எடுத்து தெரியுவ. அதுக்கேண்டா எடுத்துட்டு ஆட்டுக்கடா. நீ தாண்டா பாரதி படுக்கையில ஒண்ணுக்கு போயிட்டான்னு சொன்ன. படுக்கையில ஒண்ணுக்கு போறத நிறுத்துறதுக்குன்னு ஒரு மருந்து இருக்கு. கொசுவோட தோல், பாம்போட வாலு, ஆமையோட ஓடு, ஆடுத்தோட இலை, 2 மணி கடுகு, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எல்லாத்தையும் சமமா அரைச்சி உருட்டி எடுத்து எருமை மாட்டு நெய்ய கூட சேர்த்து சாப்பிட்டா ஒண்ணுக்கு பிரேக் போட்ட மாதிரி சடக்க நிக்கும். மறுபடியும் ஒண்ணுக்கு வரணும்னா அதுக்கு ஒரு மருந்து இருக்கு. இப்ப யாருக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்க? பாரதிக்கு தான். பாரதி ஒண்ணுக்கு இருந்தா உனக்கு என்னடா மருந்து இருக்க? நீ போஸ்ட்மேனா இல்ல வைத்தியனா? போஸ்ட்மேனா அந்த வேலையை மட்டும் பாருங்க. போஸ்ட்மேன் மாடு மாதிரி இவன் நடந்துகிட்டே உனக்கு இருக்கிறான் சொன்னியா? உனக்கு நிலக்க பாம்போட பாலா சத்தியமா சொல்ல மாட்டேன். சரி, நீ என்ன பேச்ச மாத்திர? என் தொப்பி எங்கடா? என் தொப்பி எங்க? தொப்பி இல்லன்னா வேலை இல்லையே. போடா போடா புண்ணாக்கு. டேய், காம்பவுண்டுக்கு வெளில வர, உன கவனிச்சுக்கிறா. எங்க போயிருந்தீங்க மாமா? மத்தியானம் சாப்பாட்டு கூட வரல? டவுன் வரைக்கும் போயிருந்தேன். முன்னெல்லாம் எங்க போனாலும் சொல்லிட்டு போவீங்க. இப்பெல்லாம் சொல்றது இல்ல. என்ன காரணம் தெரியல. நான் ஒண்ணு சொல்லுங்கண்ணோ. அது என்ன கையில? இது உனக்கு இல்ல. வேணி எங்க இருக்கா? இல்ல, லட்டு இருந்தா போதும். எனக்கு சோறு தண்ணி கூட இந்த பாரதி கையில ஆட்சி வந்ததுல இருந்து இனிப்பே கண்ணுல காட்ட மாட்டேங்க. அக்காவுக்கு தெரிஞ்ச வாய்க்கு வந்தபடி திட்டம். நீங்க இனிப்பே சாப்பிட கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. டாக்டர் பார்க்க கூடாதுன்னு தானே சொன்னாரு, சாப்பிட கூடாதுன்னு சொல்லலையே.
லட்டு திருடன கையும் களவுமா பிடிச்சிட்டேன். அதுக்கு உடந்தையா இருந்து இவ்வளவு மாட்டிக்கிட்டா. துப்பு 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 உட்கார், அங்க உட்கார், உட்கார். பெருசு கல்ல படக்கூடாதுன்னு மேல மறைச்சு வச்சிருந்தேன். இவ பண்றதுல கொஞ்சம் கூட சரியில்லை. கரெக்டா சொன்ன. தாத்தாக்கு உன்னை யார் லட்டு எடுத்து கொடுக்க சொன்னது? அது தாத்தா தான் கேட்டாரு. தாத்தா கேட்டாருன்னா உனக்கு ரொம்ப திமிராயிடுச்சு. அடிச்சா கண்ண ரெண்டும் வீங்கி போயிடும். பொண்ணுன்னா அடங்கி ஒடுங்கி இருக்க வேண்டாம். அதெல்லாம் இந்த பாரதி பார்த்து கத்துக்க. போதுமா? ஐயோ, பராம பராம. உன்னை திட்டத பாக்குறதுக்கு அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். நீ பண்ணதான் கரெக்ட். பெரியவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை மதிச்சு செய்யணும். இவள மாதிரி அலட்சியப்படுத்த கூடாது. என்ன தாத்தா? ரொம்ப சரி. நீ லட்டுல கை வைக்க. இங்க வாடி. இத உன் கையால அவளுக்கு கொடு. என்னப்பா இது? வேடிக்கை கொஞ்சம் Dress பாட்டி. இனிமே நாம தானே அவளுக்கு வாங்கி கொடுக்கணும். கொடு. நீங்க ஆசைப்பட்டு தானே வாங்குனீங்க. உங்க கையாலே அவளுக்கு கொடுத்துருங்க. இந்தா. வேண்டாம். கறியிலே புகையிலே இருக்கிற இந்த வேலைக்காரியை தொட வேண்டாம். தொடாம இருக்க முடியுமா? இந்த வேலைக்காரி தானே என் வீட்டுக்காரி ஆப்பற. கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன பிடிக்கல சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படி முடியும்? பெரியவங்க பேசி முடிவு பண்ணதாச்சே. ஆமா ஆமா, உண்மைதான். பெரியவங்க முடிவு பண்ணதுனாலதான் ஆசை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட ஆசை கிடையாது. என்ன விட்டுடுங்க. எல்லா விஷயத்திலயும் என்னை விட அழகான பொண்ணு உங்களுக்கு கிடைப்பா. அவளே கட்டிக்கங்க. அடி பாவி, என்கிட்ட இதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்க கூடாது. இப்ப நான் எங்க போய் ஒரு பொண்ணை தேடுறது? ஆமா, நான் எதுக்கு வேற பொண்ணு போய் தேடணும்? நம்ம வேடி இருக்கால, சேவப்பா இருக்கா, இளவ துள்ளி விளையாடுது. நான் சொல்றத கேப்பா. என்ன? அப்பவே தெரியும் எனக்கு. நான் ஒண்ணு அவளை முட்டாள் இல்ல. அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் உள் மனசுல யாரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ வந்தது எனக்கு கொல்ல வைக்கத்தான்னு. அது யாரது உன் உள் மனசுல இருந்து பேசுறது? எனக்கு தெரியாம கேலி பண்றீங்களா? அடியே போக்கிரி, எங்க அக்கா பெத்த மவளே, இந்த கோபமும் வாயாடித்தனமும் இருக்கிற ஒன்ன தாண்டி எனக்கு பிடிக்கும். ஒன்ன மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். தஞ்சாவூர்ல இருந்து நம்ம வீட்டுக்கு யாரோ ஒருத்தி வந்தா கல்யாணம் பண்ணிக்கூடாது. இருந்தாலும் அந்த பொண்ணு மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? அக்கறை இல்லாம இருக்குமா? அவ யாரும் இல்லாத பொண்ணு தானே. அதெல்லாம் சரிதான். யாரும் இல்லாத பொண்ணுதான், அத நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் நீங்க தண்ணி கேக்குறப்போ அந்த பொண்ணை எடுத்து தர்றதும் உங்க சட்டையை தேய்ச்சி தரதும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதெல்லாம் நான் தான் செய்வேன். இப்படியோட மறுபடியும் சந்தேகம் சந்தேகம். அந்த காலத்துல நான் மிலிட்டரியில இருந்தப்போ பல நாடுகள்ல பல நாட்களை கழிச்சிருக்கேன். ஆனா நம்ம தமிழ்நாட்டை போல வேற எந்த நாடும் எனக்கு பிடிக்கல. நம்ம தமிழ் மொழியை பேசுறதுல இருக்கிற சுகம் இருக்கு, அது வேற எந்த மொழியிலேயும் கிடையாது. என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, தாத்தாவை நினைச்சுக்கிட்டேன். அவரும் உங்களை மாதிரிதான் தமிழை பத்தி நிறைய பேசுவாரு. தினமும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போவோம். அங்க இருக்கிற மண்டபத்துல உட்கார வச்சு நிறைய கதை சொல்லுவாரு, பாட்டு பாடுவாரு. அதை நினைச்சுக்கிட்டேன். இனிமே அந்த ஸ்தானத்துல என்ன நினைச்சுக்கம்மா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எனக்கு வச்சிருக்கிற பேரு 79 நாட் அவுட். என் பொண்டாட்டிக்கு வச்சிருக்காங்க 74 நாட் அவுட். ஐயோ, எனக்கு தெரியாது. அது என்ன பிஏ? பொது அக்கா. உனக்கும் பேர் வச்சாச்சா? பாரதி பார்த்தா திட்டுவா, இருந்தாலும் வர்றேன். எப்பவாவது இவங்களோட சேர்ந்து விளையாடுவேன். ஓல்டு டெல்லியிலும் ஜலந்தர்லயும் நான் இருந்தப்போ போலிங் தான் பண்ணுவேன். இப்ப முடியல, இருந்தாலும் பேட்டிங் பண்றேன். நோ பால். தாத்தா எப்போ இப்படிதான் கரெக்டா பால் போடுறா. வேணா அக்கா கேக்கலாம். நீ சொல்லு. தாத்தா அவுட். நான் வரல. தாத்தா தாத்தா ப்ளீஸ் நில்லுங்க. நில்லுங்க தாத்தா. நில்லுங்க. தாத்தா கோவப்படலாமா? வேண்டாம்.
சரி தாத்தா அவுட் இல்ல. இப்ப கிரிக்கெட் வேண்டாம், வேற ஒரு விளையாட்டு விளையாடலாம். தேத்தாங்கொட்டை விளையாட்டு. தேத்தாங்கொட்டைய வச்சு ஒருத்தர் மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். முடியும், ஆனா தாத்தா வேணும். இப்ப தாத்தா மனசுல என்ன இருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாமா? வாங்க தாத்தா. நான் வரல. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, நல்ல தாத்தா இல்ல. வாங்க 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 வாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அந்த கையை நீட்டுங்க, நீட்டுங்க தாத்தா. அந்த கை. கண்ணு மூடுங்க. ஓம் நம சிவாய. இப்ப கண்ணு தருங்க. இப்ப நான் சொல்லட்டுமா தாத்தா மனசுல என்ன இருக்குன்னு? சொல்லட்டுமா? சொல்லுங்க. இப்ப நான் ஒண்ணு மனசுல நினைக்கலையே, அந்த பொண்ணு சொல்ல போறா. அதானே நீங்க நினைச்சீங்க? ஆமா. அதானே மேஜிக். அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் தானே இவளுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆஹா, சரி. ஆஹா, நல்லா இருக்கு இந்த மேஜிக். பாட்டி, நாமளும் இந்த மேஜிக்க பார்க்கணும்ல. ஐயோ, நான் சும்மா தாத்தாவையும் குழந்தைகளையும் ஏமாத்தினேன். அது எப்படி? நான் மனசுல நினைச்சது தானே இவ சொன்னா. தாத்தா, கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. மனசுல எப்போ அந்த ஈஸ்வரனையே நினைச்சுக்கிட்டு பழைய மாதிரி அந்த மன்மதியே நினைச்சுக்கிட்டு இருந்த வேணி அதை சொல்லிடும், அப்புறம் பாட்டி உன பின்னிடும். சரி, பாட்டி மனசுல என்ன இருக்குன்னு பாக்கலாமா? ஐயோ, பாட்டி வேணாம், அவங்க பாவம் இல்ல. அவ ஒண்ணும் பாவம் இல்ல, அது எனக்கு தானே தெரியும். இவ்வளவு கொஞ்சம் சோதனை பண்ண என்ன? ஒண்ணு வேண்டாம், நான் இந்த மாதிரி ஆட்டத்துக்குள்ள வரல. பயம் பயம், மனசுல இருக்கிற ரகசியம் எல்லாம் எங்க வெளிய வந்துட போதோன்னு பயம். எனக்கு பயம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னா வந்து உட்காரு. ஒண்ணு வேண்டாம். இங்க பாடி. குரங்கு பட்டாணி வாங்குற மாதிரி இருக்கு. அட, காதுல நல்லா தான் பூ வைக்கிற. கண்ணு மூடுங்க. இப்ப கண்ணு தருங்க. ஐயோ, இவ்வளவு தற்காத பேய் மாதிரி இருக்கு. இப்ப சொல்லட்டா அக்கா என்ன நினைக்குதுன்னு? இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் நாம கண்டிப்பா இல்லன்னு சொல்லணும். கரெக்டா? ஏய், நில்லுடி. உன் மனசுல அதானே நினைச்ச. அடே, இனிமே தேவையில்லாம எதையும் உன் மனசுல வைக்காத. எல்லாத்தையும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஏன் மனசுல ஒண்ணு இல்ல, மத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு இந்த தேத்தாங்கோட்ட ஆட்டம் எல்லாம் தெரியாது.